இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் வெஜிடபிள் நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளை நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற கத்தியை வச்சு எப்படி நைஸாக கட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேரட் கட் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் 2 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாகவே எடுத்துக்கோங்க. அதோட முகனைகளை கட் பண்ணி விட்டுட்டு தோல்களை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போது தோல் சீவின இந்த கேரட்டை ஒரு முறை வேணும்னா நீங்கள் கழுவிக்கலாம். அடுத்து முதல் கேரட்டை நான் பாருங்கள் எப்படி க்ராஸாக கட் பண்ணுறேன்னு. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா உங்கள் கத்தி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அடுத்த கேரட்டையை கட் பண்ணிவிட்டு இந்த பீசஸில் பெருசெல்லாம் அடியில் அடிக்கிட்டு கொஞ்சம் சைஸ் சின்னதெல்லாம் மேலே அடுக்கிக்கோங்க. மினிமம் ஒரு 5 பீஸ் கூட அப்படி அடுக்கிட்டு நீங்கள் அப்படி ஒன்று போல் அடுத்தடுத்தாப்பில் கத்தியை வச்சு கட் பண்ணணும். நீங்கள் 1 சென்டிமீட்டர் கூட கேப் விடாமல். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீளமான கேரட் கிடைக்கும். நீங்கள் ஒரு பீசஸாகவும் கட் பண்ணலாம், ஆனால் டைம் தான் அதிகமாகும். அடுத்தது பீன்ஸ் காயை கட் பண்ண போகிறோம். அதுக்கு முகனைகளை கட் பண்ணிவிட்டு அப்படி கத்தியால் இழுக்கும் போதே உங்களுக்கு நார் இருந்தால் வந்துடும். அதையுமே இப்படி க்ராஸாகவே கட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக நம்ம காய்கறி கூட்டு வைப்போம்ல அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி க்ராஸாகவே கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். இது சாதாரண கத்தியில் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதே பெரிய விஷயந்தாங்க. அடுத்தது வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி 2 வெங்காயம் எடுத்து முன்னாடி பின்னாடி முகனையை கட் பண்ணிவிட்டு தோலை விரிச்சிட்டு அதையும் 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு திரும்பவும் பாருங்கள் இதே மாதிரி நான் கட் பண்ணி இந்த முகனையில் அந்த காம்போட தடம் இருக்கும் அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. திரும்ப இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரியே செமி சர்க்கிளாக கட் பண்ணுங்கள். கத்தியை அடுத்தடுத்தாப்பில் வச்சு கட் பண்ணுங்கள். மினிமம் கேப்லேயே கட் பண்ணுங்கள். ஒரு பீஸ் எடுத்து அப்படியே ஒரு இதாக நீங்கள் பிச்சு எடுத்துடலாம். எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா ஒல்லியாக நீளமாக வந்துடும். நீங்கள் அப்படியே மொத்த வெங்காயத்தையும் ஒன்றா எடுக்காமல் இப்படி மொத்தமாக கைகளால் உதுப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பொடியான நீளமான வெங்காயம் கிடச்சிரும். இந்த பிளேட்டில் குடமிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபைனலாக கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கேரட், பீன்ஸ், வெங்காயம் மற்றும் குடமிளகாய் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ பொடியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரை முட்டைக்கோஸ் எடுத்தேன். அதில் கால்வாசி தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த தடிமனான தண்டு பகுதி இருக்கும் இல்லையா முகனையில், அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்ததான் அந்த தண்டு பகுதியோட தொடர்ச்சி கீழே இருக்குங்க. அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு கட்டையாக ரஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஓரங்களை கட் பண்ணி விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு அதோட தொடர்ச்சியாக அந்த கேபேஜும் அப்படியே வந்துடும். அந்த மாதிரி வந்துடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி குமிழாக பவுல் மாதிரி கிடைக்கும். இதை இப்போ 2 ஹாஃபாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை எடுத்து நல்லா அமுக்கி விட்டுட்டு இதே மாதிரி நம்ம நைஃபை வச்சு வேகமாக பொடியாக நறுக்கணுங்க. அடுத்தடுத்தாப்பில் கத்தியை வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். மெயினாக நைஃப் கொஞ்சம் நல்லாவே ஷார்ப்பாக இருக்கணும், அதுதான் விஷயம். பாருங்கள் நல்லா பொடியாக எப்படி கேபேஜ் வந்திருக்குன்னு. ஃபைனலாக கேப்சிகமை இந்த மாதிரி சைட்வேர்ட்ஸாக, அதாவது நடு காம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சைடில் சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுங்க. அன்னிவனாக வந்தாலும் பரவாயில்லைங்க. கேப்சிகம் சாஃப்டானது தான். நடு காம்பை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நடுவில் அந்த வெள்ளையாக இருக்கிறத கைகளாலேயே அழகாக பிச்சு எடுத்துடலாம். அப்போவே உங்களுக்கு மேக்ஸிமம் விதைகள் உதிர்ந்துடும். இல்லாட்டி இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. ஸ்லைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதை 2 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நீளமாக ஒல்லியாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க கத்தியை வச்சு காய்கறிகளை நீளமாக எடுத்துக்கலாம். செஃப் மாதிரி நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு யோசிக்க தேவையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.